இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு கருவாடு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க? ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? கருவாடு சாப்பிட்டா கெடுதி, மீன் சாப்பிட்டா நல்லதுன்னு மீன் வாங்கிட்டு சொன்னா ஒவ்வொரு தடவையும் கருவாடே வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நான் சொன்னதை கேட்கவே கூடாதுன்னு முடிவுல இருக்கீங்களா நீங்க? ஏமா உனக்கே தெரியும், சின்ன பிள்ளையிலேருந்து கருவாடே சாப்பிட்டு பழகி போச்சு, அப்படியே வளர்ந்துட்டேன். இந்த டேஸ்ட் நாக்கிலே ஒட்டிக்கிருச்சுமா, அதனால தான் கருவாடு வாங்கிட்டு வந்தேன். சாப்பிடுவீங்க. உங்களை எல்லாம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த மீன் மாதிரி கருவாடுலாம் நல்லது கிடையாது. இந்த கருவாடு வந்து எப்படி செய்யறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆமா, அது தெரியாதாக்கும். மீன்ல உப்பு தடவி வெயில காய வச்சா கருவாடு, அதே கருவாடு எடுத்து சட்டியில போட்டு எண்ணெயை ஊற்றி வெங்காய தக்காளியை நறுக்கி போட்டா கருவாடு தொக்கு. இதெல்லாம் உங்ககிட்ட யாருன்னே கேட்டா? அண்ணே, இப்ப இந்த கருவாடு நம்ம உடம்புல என்னென்ன மாதிரி நன்மைகள்லாம் பண்ணுது அப்படின்னு சொன்னேன்னு வைங்க, ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க, கூடவே சேர்த்து 1 கிலோ வாங்கிட்டும் போயிருவீங்க. ஏன் சைஸ் உன்ட்ட எத்தனை நாளா அண்ணன் கருவாடு வாங்கிட்டு இருக்கேன். அண்ணே புதுசா ஒரு கருவாடு இறங்கிருக்குனே, விலை கொஞ்சம் கூடனே அப்படின்னு உண்மையை சொன்னீங்கன்னா நான் பாட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். ஏதோ ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க, சினிமா அவசரமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அண்ணே, இப்ப 100 கிராம் இந்த கருவாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 60 கிராம் வரைக்கும் புரதச்சத்து இருக்காம்னே. இப்போ உங்களுக்குலாம் அடிக்கடி முடி கொட்டுதுன்னு சொல்றீங்கல்ல, முடி கொட்டுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் நம்ம உடம்புல புரதச்சத்து அப்படிங்கிற விஷயம் சரியா இல்லை அப்படின்னா முடி கொட்டுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் போல இந்த கருவாடு மாதிரி புரதச்சத்து எதெல்லாம் அதிகமா இருக்கோ அந்த உணவுகளை சாப்பிடும் போல புரோட்டீன் டிஃபிஷியன்சி நம்ம உடம்புல வரவிடாம தடுத்துக்க அந்த முடி கொட்டுற பிரச்சனைக்கு அது ஒரு சிறந்த தீர்வா இருக்கும். அது மட்டும் இல்லாம 100 கிராம் கருவாடுல 300 கேலோரிஸ் இருக்குமா, அதுல 90% வரைக்கும் நம்ம உடம்புக்கு புரதச்சத்தாவே கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. 100 கிராம்ல 4 கிராம் வரைக்கும் குட் ஃபேட், நல்ல கொழுப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கூடவே சில பேர்ல ரொம்ப அந்த ஒல்லியா இருப்பாங்களா, அவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு ஆரோக்கியமான சதை வளர்ச்சிக்கு இந்த கருவாடுல இருக்க புரதச்சத்தெல்லாம் உதவி பண்ணுன்னு சொல்றாங்கண்ணே. ஆத்தாடி, என்ன காஞ்சு போன கருவாட்டுல இம்புட்டு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்க? இது தெரிஞ்சுன்னா வாரத்துக்கு ஒரு தடவை கருவாடு சாப்பிடறத நிறுத்திட்டு டெய்லி சாப்பிடலாம் போலயே. சூப்பர்ல. இதுல போட்டிருக்க உப்பு தான் சிக்கலே. உப்புன்றது சோடியம் குளோரைட் 2 இருக்கும். சோடியம் 40% இருக்கும், குளோரைட் 60% இருக்கும். ஒரு நாளைக்கு நம்மளுக்கு எவ்வளவு உப்பு தேவைப்படும்னா 2300 மில்லிகிராம், அதாவது 2.3 கிராம் தான். ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கணக்கெல்லாம் போட மாட்டாங்க, 2-3 கரண்டி எல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் சாப்பிட்டோம்னா கிட்னில பிரச்சனை, கிட்னில கல்லு, பிளட் பிரஷர்னு ஏகப்பட்ட பிரச்சனை வருங்க. ஆனா சதீஷ், இப்ப புரோட்டீன் சொன்ன, அது இந்த சிக்கன்ல இருக்கு, முட்டையில இருக்கு, மீன்ல இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிறைய இருக்குன்னு சொல்றாங்கல்ல. அதுக்கு நான் அதே சாப்பிட்டு போயிருவோம்ல, அதுக்கே கருவாடு சாப்பிடணும். இதுல ஏதாவது இல்லாத விஷயங்கள்லாம் ஏதாச்சும் இருக்கா அதுல? சூப்பர்ண்ணே, நல்ல கேள்வி. இப்ப அதுல இல்லாத என்ன விஷயம் இதுல இருக்குன்னா, இந்த கருவாட்டிலையும் மீன்லையும் மட்டும்தான் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை கம்மி பண்றது, ட்ரைகிளிசரைட் அப்படிங்கிற விஷயம் இருக்கும், அதை எல்லாத்தையும் கம்மி பண்ணி கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்தை நல்லபடியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவி பண்ணும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வரவிடாமல் தடுக்கிறதுக்கு இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுது. அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இந்த மாதிரி கருவாடு மீனில் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. குறிப்பாக அது கூடவே சேர்த்து இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நம்ம மூளையோட செயல்பாடு இருக்குல்ல, அந்த செயல்பாடு நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு, சில பேருக்குலாம் வந்து அதிகப்படியாக இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன்லாம் வரும், அந்த மாதிரி ஸ்கின் இன்ஃபெக்ஷனை தடுக்கிறதுக்கு, கண்ணில் வரக்கூடிய பிரச்சனையை தடுக்கிறதுக்கு, எலும்புகளில் தேய்மானம் ஏற்படும், அந்த தேய்மானத்தெல்லாம் தடுக்கிறது பல விஷயங்களுக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் உதவி பண்ணுது. கூடவே இந்த கருவாடில் நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின் B12, மெக்னீசியம், பொட்டாசியம் அப்படிங்கிற மினரல்ஸும் சேர்ந்து கிடைக்குதுங்க. இதுல இவ்வளவு விஷயம் இருக்கனாலதான் சின்ன பிள்ளையில இருந்து எங்க அம்மா அந்த கருவாட்டு குழம்பு கொடுத்து என் நாக்கு அப்படி பழக்கி வச்சிருக்காங்க. எங்க குடும்பத்துக்கே பிடிச்சபடி இந்த கருவாடு என் தங்கச்சிக்கு பிடிக்காம போயிடுச்சுப்பா. இம்சையா இருக்கு. சின்ன வயசுல இருக்கிறது இப்ப இருக்கிறது ஒன்னானே, வர வர வயசாகுது இல்ல, நம்ம தானே கவனமா பார்த்து சாப்பிடணும். 2016 ஒரு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்கண்ணே. அதாவது பிளட் பிரஷர் இருக்கிறவங்க ஒரு 63,559 பேருக்கும், பிளட் பிரஷர் இல்லாதவங்க 69,559 பேருக்கும், மொத்தமா 1,33,118 பேர்ல ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல யாரெல்லாம் அதிகமா சோடியம் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு இதய சம்பந்தமான பிரச்சனை வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கான். இவ்வளவு ஏன், நம்ம இறந்து போறதுக்கான ரிஸ்க கூட அதிகப்படுத்துதுன்னு சொல்றாங்கண்ணே. ஏமா, நீ 2016 நடந்ததை சொல்ற, 9 வருஷம் ஆகி போச்சுல, அதுவும் இதுவும் என்ன ஒண்ணா? இருங்க சொல்ற அதையும். 2020 ஒரு ஆய்வு பண்ணிருக்காங்க. அதுல ஒரு 2,29,785 பேர்த்த வச்சு ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அதுல யாரெல்லாம் அதிகமா சோடியம் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இதயம் சம்பந்தமான பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அண்ணே, யார் என்ன வேணா சொல்லிட்டு போட்டும்னே, 100 கிராம் மீனை விட 100 கிராம் கருவாட்டில் தானே சத்து அதிகம். பாத்தியா, இவ்வளவு நேரம் நீ சொன்ன அதெல்லாம் ஏதோ ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. இப்ப லாஜிக்கே இல்லாம பேசுறிய சைஸ். மீன் தான் கருவாடாவே மாறுது,
அப்ப மீன்ல இருக்க சத்து கருவாடுல இருக்குன்னு சொன்னா பரவாயில்ல, இல்லனே மீனை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஆனா மீனை விட சத்து அதிகமா இருக்கும்னு டம்போடா போடுறியப்பா. இப்போ அருமையான கேள்வி தானே கேட்குறீங்க அண்ணே. இப்போ 100 கிராம் மீனுன்னு எடுத்துக்குவோம். அந்த மீனுன்னு எடுக்கும் போல அந்த மீனில் வாட்டர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கும். அது எல்லாம் சேர்த்து தான் 100 கிராம் மீனாக வரும். அப்போ அதில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சத்து கிடைக்கும். ஆனால் கருவாடுங்கிறது என்ன, மீன் அப்படியே காய போட்டு அதில் இருக்க நீர் சத்தெல்லாம் போய் அந்த கருவாடு காஞ்சு போனால் தான் கருவாடாக வருது. அப்போ 100 கிராம் மீனை நம்ம எடுத்து வைக்கும் போல இருக்கிற குவான்டிட்டியை விட 100 கிராம் கருவாடை எடுத்து வைக்கும் போல குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். இதுவும் 100 கிராம் தான், இதுவும் 100 கிராம் தான். ஆனால் அதில் குவான்டிட்டி அதிகமாக இருக்கனால சத்தை கம்பேர் பண்ணும் போல 100 கிராம்ல மீனை விட கருவாடு தான் அதிகமாக இருக்குல்ல. ஆனா சதீஷ், எங்கிட்டதே இப்படி பேச நீ கத்துக்கிட்டியோ அப்படி இப்படின்னு பேசி ஒரு மாதிரி உருட்டி திரட்டி கரெக்ட் இருக்க மாதிரியே பேசிடுற. அண்ணே அப்படி இப்படிலாம் இல்லை, வியாபாரி கரெக்டாக உண்மையாக தான் பேசுவேன். இந்தாங்க பிடிங்க, போய் கருவாடு ஆக்கி சாப்பிடுங்க. என்னத்த ஆக்கி சாப்பிட தங்கச்சி? சரி வரேன். ஏமா ஒரு நிமிஷம் இரு. இப்போ நீ என்னதான் சொல்ல வர்ற? கருவாடு அதிகமாக சாப்பிட்டோம்னா அதில் உப்பு அதிகமாக இருக்குது, உப்பு நம்ம உடம்புல அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கெடுதி நடக்கும், அவ்வளோதானே? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? இத்தனை வருஷமா சாப்பிட்டு இருக்கா தெரியாதா? அதாவது கருவாடெல்லாம் எடுத்தோன்னு கொஞ்சம் கழுவிட்டு அப்படியே சாப்பிடணும் அப்படின்னு கிடையாதான். டாக்டர் எல்லாம் கூட அதில் சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம்னா, கருவாடை ஒரு 9-10 மணி நேரம் ஊற வைக்கணுமா. ஊற வச்சோம்னா அதில் இருக்கக்கூட உப்பெல்லாம் அப்படியே தண்ணியில் பிரிஞ்சு கரைஞ்சு போயிருமா. இப்போ அந்த கருவாடை எடுத்து நல்லா நம்ம கழுவிட்டு அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி தக்காளி, வெங்காயம், அது வெங்காயம்னா பெரிய வெங்காயம் போட்டக்கூடாது, சின்ன வெங்காயத்தை போட்டு அப்படியே வதக்கி விட்டு எடுத்து கஞ்சிக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா அமிர்தமா இருக்கும். ஆனா என்ன, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அளவுக்கு அதிகமாக சாப்பிடாம வாரத்துக்கு ஒரு 2-3 தடவை சாப்பிட்டுக்கிட்டா நல்லது, இவ்வளவுதானே. இதுக்கு போய் என்னமோ பாடம் நடத்திக்கிட்டு இருக்க? எது கருவாடு 9-10 மணி நேரம் ஊற வைக்கணுமா? என்ன அது பாட்டு கருவாடு கூலாயிர போகுது. கூலானதுக்கு அப்புறம் இருந்துச்சுன்னா நீங்க சொன்ன மாதிரி கருவாடு தொக்கு செஞ்சு தரேன். இதெல்லாம் எடுக்கணும்னா இந்த மாதிரி 9-10 மணி நேரம் ஊற வைங்கன்னு டாக்டர் சொன்னாங்க, அதை சொல்றேன். வேற என்ன? சரி சரி, அதை நீங்க சொன்னீங்க, நான் தெரிஞ்சுக்கிச்சு. நான் வேணா ட்ரை பண்ணி பாக்குறேன், இருந்தா பண்ணி தரேன். என்ன சொன்னீங்க, வாரத்துக்கு 3 நாளா? இதோட 6வது நாள் இங்க கருவாடு செஞ்சு சாப்பிடுறது. இந்த வாரத்துக்கூட கோட்டா முடிஞ்சிருச்சு. ஒரு அடுத்த மாசம் என்ன செய்யலாம் போங்க. இன்னைக்கு திங்கக்கிழமை, வாரத்திலேயே 2வது நாள் இன்னைக்கு தான். இதை போய் 6 நாள்னு சொல்லிட்டு போகுது. எங்கிட்ட சொல்லிட்டு வாங்க போல நம்பர் மனப்பாடம் பண்ணி முக்கி இதையெல்லாம் படிச்சு கணக்கு பரிச்சை எழுந்தா உருப்படியா பாஸ் ஆச்சு ஆயிரும். என்னது? இல்ல இங்க பேசிக்கிட்டு இருக்கேன். வரேன். கருவாடு கொஞ்ச நாள் ருசியா சாப்பிடுங்க எல்லாரும். அண்ணே எதுக்கு நான் இவ்வளவு கருவாடு வாங்கிட்டு வந்துரு போலாம். போலாம். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். சொல்றா, படிச்சா ரீட் தான் பண்ணேன். சொல்லு. அடுத்து அந்த 30 லட்சம் 50 லட்சமா முடிதான் இன்னைக்கு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. 2.3 கிராம், அதாவது 2300 மில்லி கிராம். சரி சரி கரெக்டாடா. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது?